ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, இந்திய ராணுவத்துறை இருக்கு இல்லையா? ஸோ இந்திய ராணுவத்துறையிலேருந்து சூப்பரான வேலைவாய்ப்புகள், எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும். ஸோ ஏதாவது ஒரு டிகிரி அப்படின்னா, சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிவில் இன்ஜினியரிங் சிவிலில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் சிவில் கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லை வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த சிவிலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சரி, இல்லை வந்து டிசைன் ரிலேட்டடாக சரி, இல்லை வந்து 3D மாடலிங் ரிலேட்டடாக சரி, இந்த மாதிரி வந்து அதுக்குள்ளே ஒரு சப்பு தான் வந்து படிச்சிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ சிவில் அப்படின்னு எடுத்தால் சிவில் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சப்பி தான் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் சப்பி தான் நீங்கள் படிச்சிருந்தாலுமே சரி, இந்த ஜாப் வந்து நீங்கள் எலிஜிபிள். ஏன்னா எக்கச்சக்கமான ஜாப்போட எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதை பார்த்தா உங்களுக்கே வந்து புரியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,100 வரைக்கும் தருவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகபட்சத்தை பொறுத்த வரைக்கும் 1,80,000 வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கே நீங்கள் ஜாயின் பண்ணி செலக்ட் ஆகிட்டாலே போதும், உங்களுக்கு 56,100 வரைக்கும் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட குழந்தைகளோட படிப்பு செலவு, உங்களோட மெடிக்கல் செலவு, நீங்கள் தங்கக்கூடிய இடத்தோட அந்த ரூம் ரெண்டு, வாடகை, ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். அவங்க எல்லா காசுமே கொடுத்துருவாங்க. நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது முதற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்டே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்றத நம்ம போய் தெளிவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியா முழுவதும் எங்கே மேலும் பணியிடம் போடுவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் யோசிப்பீங்க, ஆர்மி ஒர்க் அப்படின்னா இந்தியா பார்டரில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படி யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் கூட ஒர்க் பண்ணுறது கூட உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து கல்யாணம் ஆகாத ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ கல்யாணம் ஆகாத ஆண்கள் இருக்கீங்க அப்படின்னா அவங்க மட்டும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க. ஜஸ்ட் உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலே போதும், ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த ரெண்டு லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்க ஜாப் பற்றி டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் படிக்கிறனா நீங்கள் படித்து பார்க்கலாம். அப்படிலாம் ஸ்க்ரால் பண்ணி கடைசியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் அந்த கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான லிங்க் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு 15லேருந்து ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சிட்டே வரும். ஸோ 0 வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். 0 அப்படின்ற வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரால் ஆகி கடைசியாக போய் நிற்கும். 0 வந்து கடைசியாக வந்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக மேலேயோ கீழே இப்படி ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு கிளிக் ஹியர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த கிளிக் ஹியர் மேலே வச்சு நீங்கள் ஒரு கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன இதை நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அதற்கான லிங்கை உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு ரெண்டு லிங்குமே தேவைப்படும். அதனால் ஸோ ப்ராப்பராக வந்து நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன், ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சாலும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா முன்னாடியே சொல்லியிருந்தில்ல, இப்போ சிவில் டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா சிவிலில் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு சிவில் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, சிவில் அண்ட் ரூரல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் அண்ட் பிளானிங் சொல்லிட்டு எக்கச்சக்கமாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். எக்கச்சக்கமாக சிவில் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் பாருங்கள் 3D அனிமேஷன் அண்ட் கிராஃபிக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் இருக்குது, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் இருக்குது, நெக்ஸ்ட் கம்ப்யூட்டிங் அண்ட் சொல்லுவாங்களே அது இருக்கு, மல்டிமீடியா இருக்கு, கம்ப்யூட்டிங் அண்ட் சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு இது இருக்குன்னு பாருங்க. ஸோ இவங்களும் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடா நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாகவும் எவ்வளவு இருக்கு பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க டிகிரி கிளியர் பண்ணியிருந்தாலே போதும், அந்த டிகிரியில என்ன டிபார்ட்மெண்ட் நீங்க எடுத்து படிச்சிருந்தாலும் போதும், உங்களுக்கு இந்த ஜாப் எக்கச்சக்கமா வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஜாப் தேவையோ, என்ன மாதிரி டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதற்கு ஏற்ற ஜாப்பை நீங்க சூஸ் பண்ணாலே போதும்.
ஓகே, இப்போ என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சேலரி அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லியூட்டனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேப்டன், மேஜர், லியூட்டன்ல கர்னலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கர்னல் மட்டும் தனியாகவே கொடுத்துருக்காங்க. பிரிகேடியருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேஜர் ஜெனரலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லியூட்டன்ட் ஜெனரல் ஏ ஹெச்ஏஜி ஸ்கேலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லியூட்டன்ட் ஜெனரல் ஏ ஹெச்ஏஜி பிளஸ் ஸ்கேலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிஓஎஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னடா நேம்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கே, அந்த ஜாப் நமக்கு தெரியாதுன்னு சொல்லி யோசிக்காதீங்க. உங்களுக்கு வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரைனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 56,100 பார்த்தீங்கன்னா சேலரி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளோட படிப்பு செலவு, உங்களோட மெடிக்கல் இன்சூரன்ஸ், உங்களுக்கு மெடிக்கல்னா அதுக்கான இது, உங்கள் வீட்டு வாடகை, உங்கள் ஃபேமிலியில் இருக்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லா காசுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ட்ரைனிங் பீரியட்லேயே. ட்ரைனிங் பீரியட் வரைக்கும் உங்களுக்கு 1 இயர் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ ட்ரைனிங் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு சேலரியுமே அதிகமாகும். ஸோ சேலரியை பொறுத்தவரைக்கும் நீங்களே பாருங்கள், 1,77,500, 1,93,900, 2 லட்சம், கிட்டத்தட்ட 2,12,000, 2,15,000, 2,17,000 சொல்லிட்டு எக்கச்சக்கமான சேலரி வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிலிட்ரி சர்வீஸ் பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 15,000 பார்த்தீங்கன்னா மாதம் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்லேயே முன்னாடியே சொன்ன மாதிரி மாதம் உங்களுக்கு 56,100 பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அலவன்ஸும் சொல்லி கொடுப்பாங்க, டெக்னிக்கல் அலவன்ஸ் கொடுப்பாங்க. டெக்னிக்கல் அலவன்ஸ்லேயே டயர் 1 டயர் 2 சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும், இந்த ஜாப் உங்களுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு ஜாப்பாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு ப்ராப்பராக வந்து ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டு இந்த சைட்டு தான். இந்த சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் அண்ட் கேட்னு சொல்லி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாகின் அண்ட் அப்ளை அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கண்டினியூ அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து இந்த இடத்துல ஒரு கண்டினியூ அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்கள் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஆதார் மூலமாக அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் மூலமாக அப்ளை பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றத நீங்கள் டிக் மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் டு ஃபெச் ஃபார் டிஜிலாக்கர் அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்கள் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த போர்டு அப்படின்ற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்றத கொடுத்துட்டு உங்களோட ரோல் நம்பர், உங்களோட மந்த், இயர், ஸோ அந்த மாதிரி காமனான விஷயங்கள் எல்லாமே கொடுத்தாலே போதும். ஃபைண்ட் அப்படின்றத கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். ஈஸியாக அந்த ஜாப்க்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் மொபைல் மூலமாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து அவங்க ஜாப்பும் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிஷியல் பேயாக வந்து ட்ரைனிங் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ட்ரைனிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 16,260 பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட் எல்லாமே வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜாப்பில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரைனிங்கை ப்ராப்பராக கற்றுக்கிட்டாலே போதும். அவங்க சொல்லியிருக்க சேலரியும் கிடைக்கும், அவங்க சொல்லியிருக்க பெனிஃபிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்போட அப்ளிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதம் தான் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 29ஆம் தேதி 2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்டில் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஆல்மோஸ்ட் இந்த ஜாப்போட எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜில் வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்து ஒன் டைம் நீங்களும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்பை பற்றி இனிமேல் உங்களுக்கு டவுட் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறேன். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் த பெஸ்ட்.